Hello guys, welcome to DSK Tamil YouTube channel. In video la நம்ம இத பத்தி படிக்க வேற பத்திலங்க சுந்தர் சி சார் மற்றும் வடிவேல் சார் இணைந்து நடிச்ச கேங்கர்ஸ் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேங்கர்ஸ் திரைப்படத்தோட ஸ்டோரி என்ன அப்படினு கேட்டினா தியேட்டர்ல வந்து 100 கோடிக்கு மேல பதிக்க வச்சிருக்காங்க. அந்த பதிக்க வச்ச காசெல்லாம் கேங்கர்ஸ் அண்ட் டீம் வந்து எடுத்தாங்களா இல்லையான்றத இந்த திரைப்படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. ஓகே, ஆன்லைன் ஸ்டோரி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தானே. அப்படியே தாங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி முடிகிற வரைக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி, ப்ரெடிக்டபிளான ஒன்று தான். எதுவுமே வந்து புதுமையாக வந்து படத்தில் வந்து எதுவுமே இருக்காது. பட் ஆனால் இந்த திரைப்படத்தில் நம்ம எதுக்காக பார்க்க வந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சுந்தர் சி சார் படம்னா காமெடி வந்து செம்மையாக ப்ளேஸ் பண்ணியிருப்பார். காமெடி ஒரு 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக காமெடி இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து தேட்டருக்கு போகிறோம். அந்த ஒரு நம்பிக்கையை வீண் போகாத அளவுக்கு தான் கேங்கர்ஸ் திரைப்படம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 20 மினிட்ஸ் என்ன 40 மினிட்ஸ் கண்டினியூஸ் காமெடி வந்து இந்த திரைப்படத்தில் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஒரு காமெடியை என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து நமக்கு ஒரு சோதனையான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் தான். எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து என்ஜாய் பண்ணி வாவ் வாட் அவுட் ஃபஸ்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு என்ஜாயபிளான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து கிடையவே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃபில் எனக்கு வந்து பெருசாக பிடிச்ச விஷயம் வந்து அங்கங்கே வடிவேல் சாரோட ஒன்லைன் காமெடி, அதுக்கப்புறம் இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது ஓகேவாக இருந்துச்சு. மற்றபடி ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் தான். நம்மளை சோதிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பத்தில் முடிக்கிற வரைக்கும் எப்பா ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வர வரைக்கும் முடியலடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்டர்வல் முடிச்சுட்டுலாம் வரும்போது ஐயோ சுந்தர் சி சார் படம் நல்லா இருக்குன்னு வந்துமே இன்னும் எப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த செகண்ட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஆரம்பத்தில் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ அந்த மிஷின்குள்ளே ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த மிஷின்குள்ளே போகிறாங்களோ, அதுக்கப்புறம் படம் வந்து பிளாஸ்டடாக வந்து மூவ் ஆகுங்க. அந்த படம் ஆரம்பத்துலேருந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வரைக்கும் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு உட்காந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாட் அ மூவி அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு தான் காமெடி வந்து வேறு லெவலில் மிரட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். வடிவேல் சார் விண்டேஜ் வடிவேல் சாரை பார்க்கணும் அப்படின்னா இந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுந்தர் சி சாரோட இணைஞ்சாலே விண்டேஜ் காமெடி நம்ம வடிவேல் சாரை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது வந்து திரைப்படத்தில் 100% 200% நடந்திருக்கு. கேங்கர்ஸ் திரைப்படத்தை நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதில் வடிவேல் நடிச்சிருக்காரு. அப்போனா வந்து திரைப்படம் வந்து ஒரு காமெடியான ஒரு படமாக இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில் தானே நம்ம வந்து போகிறோம். அந்த நம்பிக்கையை வீண் போகாத மாதிரி தான் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் முறையே செகண்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஹார்டாக போங்கடா டே அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஃபஸ்ட் ஆஃப் வந்து தவிர்த்துருங்க. செகண்ட் ஆஃப் வந்து வேறு லெவலில் பிளாஸ்டான மூமெண்ட்டும் நிறையவே இருக்குங்க. படத்தில் ஒரு வீக்கஸ்டான ஒரு பாயிண்ட்னால் வந்து பிஜிஎம் எங்கேயுமே வந்து எடுப்படலை. அதே மாதிரி சாங்ஸ் எங்கேயுமே வந்து எடுப்படலை. ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு வெற்றினா அது வந்து சாங்ஸ் மூலமாகவே கொடுக்கும். நம்ம ஒரு படத்தையே பார்த்துருக்கோம். அந்த ஒரு படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் அந்த சாங்னாலேயே ஒரு படம் வந்து ஹிட் ஆகிருக்கு. அதனால் ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பம்பாக வந்து ஒரு பாடல்களாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து கேங்கர்ஸ் படத்தில் மிஸ் ஆனது ஒரு வருத்தம். பாடல்களும் பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த திரைப்படம் இன்னும் ஒரு அப் லெவலில் போயிருக்கும். பட் அது ரெண்டுமே அந்த திரைப்படத்தில் வந்து டோட்டலாக டிசப்பாயின்ட் பண்ணுது. எங்கேயுமே வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தில் எதுவுமே இல்லை. ஓகே, கேங்கர்ஸ் திரைப்படத்தில் வடிவேல் சார் மற்றும் சுந்தர் சார் இவங்களோட காம்போ மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கேங்கர்ஸ் டீம் 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேர்த்தோட டீம் ஒர்க்கு தான் இந்த திரைப்படத்தோட காமெடி சக்ஸஸ்ன்னு சொல்லணும். கடைசி 40 நிமிஷம் அந்த டீமாக வந்து ஒவ்வொரு கான்செப்டாக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து செம்மையாக காமெடி பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணி நம்மளை சிரிக்க வச்சதுக்கு அந்த 6 பேர் தான் காரணன்றதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஓவராலாக கேங்கர்ஸ் திரைப்படம் ஃபஸ்ட் ஆஃப் டீசன்ட், செகண்ட் ஆஃப் வந்து குட். இதன் மூலமாக வந்து படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஆஃப் மாதிரியே செகண்ட் ஆஃப் அமைஞ்சிருந்துச்சுன்னா வணக்கம் சார் கிளம்புறேன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் செகண்ட் ஆஃப் வந்து டிப்பிக்கல் சுந்தர் சி சார் படம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் ஒரு சாமி பாட்டெலாம் வச்சு அந்த மாதிரி ஒரு மிக்ஸில் வந்து படத்தை வந்து முடிச்சிருந்தார். அந்த காமெடி ஜோன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் ஒர்க் அவுட் ஆகலாம் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டு கிளம்ப வேண்டியதான். பட் அந்த காமெடியில் ஒர்க் அவுட் ஆனதுனால இந்த திரைப்படத்தை சிரித்து தேட்டரில் என்ஜாய் பண்ணி இப்போ வந்து ஃபேமிலி வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னா அதுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆனால் அந்த காமெடின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃப் வரையே செகண்ட் ஹாஃபும் போயிருந்தா திரும்ப சொல்கிற கும்பிடு போட்டிருக்கணும் அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருந்திருக்கும். பட் அது மாதிரி நடக்கலை. செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் காமெடி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு திரைப்படம் தான் கேங்கர்ஸ்.